Hi, welcome to Sherin's Kitchen. இன்னைக்கு நம்ம Sherin's Kitchenல ஒரு சூப்பரான ஒரு vlog தான். என்னன்னு பாத்தீங்கன்னா அஸ்மாவுக்கு இன்னைக்கு வந்து பிறந்த நாள். அதுக்காக தான் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ ஒன்னு பண்ண போறோம். நான் வந்து சமைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு நான்வெஜ் மெனு தான் பண்ண போறோம். கொஞ்சம் ஒரு விருந்து பண்ண போறோம் நான்வெஜ்ல. பிறந்த நாள் அப்படினாலே ஏதாவது பாயசம் காய்ச்சிட்டு ஏதாவது ஒன்னு பண்ணுவோம். அஸ்மாக்கு இது மாதிரி பெரிய விருந்தெல்லாம் செஞ்சுட்டு இந்த மாதிரி கேக்லாம் பண்ணது கிடையாது. ஆனா இன்னைக்கு அஸ்மாக்கு வந்து பிறந்த நாள்ன்றனால மட்டன் அப்புறமா நாட்டுக்கோழி சிக்கன் இந்த மாதிரி எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். அதுதான் இப்போ வந்து நான் பண்ண போறேன். அதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு தான் நான் போய் ரெடி ஆனேன். இப்போ வந்து நம்ம சமைக்கிற வேலை மட்டும்தான். வாங்க என்னெல்லாம் சமைக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா இதெல்லாம் இந்த லைட் எல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம வீட்டில் ஏற்கனவே இருக்கா, அதனால இதெல்லாம் கொஞ்சம் போட்டு பலூன்லாம் போட்டு நம்ம ஷாஷா அந்த பலூன் கூட எல்லாம் நல்லா விளையாடிட்டு இருக்கா. ரொம்ப நல்லா இருந்துச்சு அது விளையாடுறது. அவ்வளோ சாஃப்டாக தொட்டு தொட்டு விளையாடுறா. இப்போ வந்து நம்ம சமைக்கிறதுக்கு போயிடலாம். முதல்ல நம்ம வந்து சிக்கனை ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா மற்ற வேலைகள்லாம் பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். சிக்கன் முதல்ல ஊறணும் இல்லையா, அதுக்காக தான். இங்கே ஷாசா வேற ஒரு பக்கம் வந்து கத்திக்கிட்டே இருக்கா. ரொம்ப சேட்டை செய்யுது. ஓவரா ஆட்டம், வெளியிலலாம் விடவே முடியல. காம்பவுண்ட் ஏறி குதிக்கிற அளவுக்கு வளர்ந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். நான் ஷாஷாவுக்காக இன்னொரு பூனைக்குட்டி வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். இவளுக்கு விளையாட்டுக்கு ஒரு பூனை இருந்தால் நல்லா விளையாடுவான்னு தோணுச்சு. சரி ஒன்று புதுசாக வாங்கி தான் பார்க்கலான்னு கேட்டு வச்சுருக்கேன். இல்லைன்னா 2 குருவியை வாங்கி தொங்க விட்டுறலான் இருக்கேன். போ ஷாஷா, அக்கா கூட போ. எவ்வளவு பிடிவாதன்னு பாரு. வர மாட்டேன்லவா எவ்வளோ என் பிள்ளைக்கு பிடிவாதம் பாரு எப்படின்னு. சரி விடுறி விடுறி பிள்ளைய. மட்டன் வறுவல் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. அடுத்து மட்டன் குழம்பு. இது மாமாவுக்காக வச்சேன் கொஞ்சமாக மட்டன் குழம்பு. இது நாட்டுக்கோழி குழம்பு வந்து வேக வச்சிருக்கேன். அது விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து வந்து ரசம் வந்து இப்போ நம்ம வந்து தாளிச்சு விட்டுறலாம். தங்க பிள்ளை என்னடா பண்ற நீ? பிள்ளை பலூனுக்குள்ள என்ன செஞ்சிட்டு இருக்கு? ஷாஷா குட்டி பிள்ளை என்னடா பண்ற? பலூனை உடைக்க பாக்குறியா? எவ்வளோ சாஃப்டா பாக்குறல்ல, உடைக்காம. என் தங்க குட்டி இது. அதுதான் ஒன்ன கூட உடைக்காம அது பாக்குது. அழகி. சில்லி வந்து ஒரு பக்கம் போட்டாச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இங்கே ஒரு குழம்பையும் ஆஃப் பண்ணியாச்சு. இங்கே சாப்பாடு இறக்கி வச்சுருக்கேன். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் கடைசி வேலை தான் நம்ம சில்லி. இதுவும் பொரிச்சாச்சுன்னா அவ்வளோதான். வந்து இந்த ட்ரெஸ் போட்டு நிறைய வேலையெல்லாம் செஞ்சுட்டேன். அதனால வந்து இப்போ இந்த ட்ரெஸ் அழுக்காயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் வேற ட்ரெஸ் போட போறேன். என்னோட பிறந்த நாளுக்கு வந்து என் ஃப்ரெண்டெல்லாம் வந்திருக்கா. நிவேதினி வந்து என் பிறந்த நாளை சிறப்பிக்க வந்திருக்கா. நான் வந்து சரி எங்கள் அம்மா கேக்லாம் எனக்கு வாங்கி பார்த்தீங்களா இப்படி லைட்டில் தொங்க விட்டுருக்காங்க. அதனால போய் நான் வந்து ஒரு வேற இன்னொரு க்ரீன் கலர் ட்ரெஸ் இருக்கு, அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரப்போகிறேன். அவுட்ஃபிட் நம்பர் 2 2 ஓடா இருக்கா. நான் வந்து செகண்ட் டைம் ரெடி ஆகிட்டு வந்திருக்கேன். இப்போ பாருங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். வெள்ளைச்சோறு, இது வந்து சிக்கன் சில்லி, அடுத்து ஒரு மட்டன் குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு, தக்காளி ரசம், அடுத்து மட்டன் வறுவல். இதுதான் ஃபஸ்ட்டு நான் செஞ்சேன், அதனால இது நல்லா ஆறி போச்சு. மட்டன் வறுவல் அவ்வளோதான். மெனு ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாச்சு. இந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. எல்லாம் ஏற்கனவே செஞ்சது தான். பிரியாவும் வெற்றியும் வந்திருக்காங்க. முதல்ல அம்மா வந்துட்டாங்க, மலரம்மா முதலே வந்துட்டாங்க. இப்போ பிரியாவும் வெற்றியும் வந்திருக்காங்க. பிரியா அங்கே போயிடுச்சு, உள்ளே போயிடுச்சா? அவங்க வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. ஹாய் வாங்க, நீங்கள் தான் தமிழ் ஃபுட் மசாலா பிரியாவும். பிரியா வீட்டுக்கார் பார்த்துக்கோங்க. அஸ்மாவும் ரெடி ஆகிட்டு வந்துருச்சு. முதல்ல ஒரு ட்ரெஸ்ஸு வெள்ளை கலரு, இப்போ 2வது ட்ரெஸ்ஸு. வாழ்வுதான் அஸ்மா, கலக்குற. நல்லா இருக்கு அந்த ட்ரெஸ். எனக்கு அதை விட இதுதான் ரொம்ப பிடிக்கும். இந்த ஒயிட் டிம்மா இருந்த மாதிரி இருந்துச்சு, அதை விட இதுதான் நல்லா இருக்கு. ஆமாம், அது மெட்டீரியலில் பார்க்குறப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தச்சதுக்கு அப்புறமா அந்த அளவுக்கு நல்லா கிராண்டாக தெரியல. இது நல்லா இருக்கு. ஆனால் என்னென்னா மெட்டீரியல் வாங்குறத விட நம்ம இதுவே 1700 ரூபாய் தான். அது வந்து 3000 ரூபாய் கணக்கு வந்துருச்சு அந்த சுடிதாருக்கு. அதுக்கு இதே 2 வாங்கி இருந்திருக்கலாம் போல. சூப்பராக இருக்குது. இதுதான் பண்ணிட்டோம், அவ்வளோதான்.
அவ்வளோதான். அடுத்து நம்ம வந்து பாவமா என் தம்பி குட்டிக்கு காலையிலே முத்தம் கொடுத்து தம்பி குட்டி அவளுக்கு தூக்கம் வருது, எல்லாரும் இருக்கிறதுனால அங்க தூங்க முடியல காலையில. ஒரு தூக்கம் போடல என்னம்மா மெடிச்சலா அவ்வளவுதான். இல்ல நெகை இருக்கிறப்பவே அது ரொம்ப சாஃப்டா தான் அதை எடுத்துச்சு. ஹாப்பி பர்த்டே பாடுங்க ஓரளவுக்கு கிட்ட வாங்க. என்ன டக்குன்னு ஷாஷாக்கு ஃபர்ஸ்ட் நீ சாப்பிடு, அது பலூன் பார்த்துட்டு இருக்கு. எதுவுமே வாங்கி கொடுக்கலன்னு சொல்லிட்டு கேக்கெல்லாம் ஒரு கணக்கே இல்லையா உனக்கு? ஒரு கேக்குக்கு 2 கேக் வெட்டி இருக்கு. அப்புறம் என்ன 2 குட்டி மாமா இந்த பக்கம் வாயே புது கஸ்டமர்ஸ் தான் எல்லாம் வேண்டாம் நினைக்கிறீங்க. இந்த கடை நல்லா இருக்கு போல. இல்ல நல்லாதான் இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கு. பாரு அஸ்மா கிஃப்ட் நீங்க தான் எனக்கு முத கிஃப்ட் குடுக்குறாரு. யாருமே குடுக்கல கையில. சூப்பரா இருக்கு. சவுண்ட் எல்லாம் வருது. நல்லா இருக்கு. அழகா இருக்கு. ராணி வாங்கிட்டு வந்து. ஆமா. எங்க கிஃப்ட் கொஞ்சம் காமெடியா தான் இருக்கும். ஸ்டோரி கேட்டா இது வந்து அஸ்மாக்கு ரொம்பவே சர்ப்ரைஸா இருக்கும். ரொம்ப சர்ப்ரைஸ். என்ன இருக்குன்னு அவளால கண்டுபிடிக்கவே முடியாது. வாங்க கொஞ்சம் அநியாயமாவா இருக்கும். இதோட ஸ்டோரி கேட்டா அஸ்மாவை சொல்லுவா. என்ன அஸ்மா ஸ்டோரி? பார்த்து சர்ப்ரைஸ் ஆயிடு. சரி ரொம்ப சர்ப்ரைஸ். நான் வந்து என்ன பிரியாக்கு கொடுத்திருப்பாங்கன்னு வந்து ரொம்ப புதிரா இருக்கு. அது அஸ்மாவுக்கு மட்டும் தான் ஆர்டர் போட்டாலே அஸ்மா தான் நான் வந்து பிரியா கிட்ட வந்து ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தேன். அக்கா வந்து நானே தான் ஆர்டர் போட்டேன். அக்கா காசு மட்டும் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவன் நிறைய பாக்குற வெப்சைட்ஸ்ல எல்லாம் பாக்கல. அதனால உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வாங்கிக்கோ அப்படின்னு நானே காசு மட்டும் அந்த அக்காட்ட இருந்து வாங்கிக்கிட்டேன். நானே இன்னும் அது எப்படி இருக்கும்னு நினைச்சு பாக்கல. பரவாயில்ல, ஒருவேளை எனக்கு பர்த்டேன்னு தெரிஞ்சு அவங்க காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருப்பாங்களோ. இது வந்து ஜோக்கர் அண்ட் விச் வாட்ச். நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல எனக்கு சும்மா இந்த கம்பெனி வந்து ஸ்பான்சர் கொடுத்துட்டே இருந்தாங்க. எனக்கு வந்து வாங்கணும்னு ஆசை. தனியா கொடுத்துருக்காங்க. இதோ இதுல வந்து ஒரு பிரேஸ்லெட் இருக்கும். நான் பார்த்து எல்லாத்துக்கிட்டையும் காமிச்சிட்டு தான் ஆர்டரே போட்டேன். இதுல வந்து ஒரு பிரேஸ்லெட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதுல ஒரு ரிங்கும் இருக்கும். ஆனா ரிங் கொஞ்சம் காமெடியா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. சூப்பரா இருக்கு. ரிங் வந்து அழகா இருக்கு. சூப்பரா வைரம் பாத்தீங்களா? பிரியாக்கா வந்து எனக்கு வைரம் வாங்கி கொடுத்திருக்காங்க. ஜொலிக்குது அஸ்மா. ஆமா. அந்த பிரேஸ்லெட் வந்து நம்ம இந்த கையில போட்டுக்குறோம். சூப்பரா இருக்கு. இது அத கலட்டு முதல்ல கலட்டு. எல்லாமே அட்ஜஸ்டபிள் தான். வாவ் வாட்ச் ஓட மாட்டேங்குது. இல்லக்கா ஓடுதுக்கா ஓடுது. நல்லா ஜொலிக்குது. எப்படி இருக்கு? இந்த பிரியாக்காவும் அப்புறம் கல்யாணம் ஆகி புதுசா வந்து வெற்றி மாமா ஃபேமிலி சேர்ந்தனால அவரும் சேர்ந்து வந்து எனக்கு இந்த கிஃப்ட் பண்ணிருக்காரு. முதல் கிஃப்ட் இப்போ உனக்கு அடிச்சு ரெண்டு பேத்துக்கிட்ட மிரட்டி தான் காசு வாங்குற மாதிரி சொல்ல போனா. சூப்பர். வாட்சும் போட்டேன்னா வாட்சி கட்டிட்டேனா உனக்கு நல்லா இருக்கும். வேண்டாம் விடுங்க. நான் ஏதோ வாங்கிட்டு வரல. நீ ஏதோ வாங்கி என்ன வாங்க ₹1 கொடுத்தாலும் 1 கோடி சமம். அதே நீங்க ₹500 கொடுத்து அஸ்மாவோட காலேஜ் பாக்கெட் மணி. சூப்பர். விட்டுருங்க ஆண்டி ஜிபேல. எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கு இதெல்லாம் பாக்குறப்ப. சங்கடமா பாரு ராணி அக்கா கூட எனக்கு கிஃப்ட் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு பிறந்த நாளைக்கு வாங்கி கொடுத்தேன். இது ஒரு பிறந்த நாளைக்கு. இது ஒரு பிறந்த வாங்கி கொடுத்தியா? சரி இது இல்ல. இந்த மோதிரம் வாங்கி கொடுத்தாங்க. இந்த இது ஒரு பிறந்த நாள். இது ஒண்ணு. இன்னொன்னு ரூம்ல தூங்குது ஒண்ணு. இன்னொன்னு ரூம்ல தூங்குது. வருஷம் வாங்கி கொடுத்தல. சரி விடு.
அதெல்லாம் உனக்கு தெரியல. இந்த வருஷம் வாங்கி கொடுக்கல. என்ன பேச்சு பேசுது. வாட்ச் போடுங்க அந்த வாட்ச். சூப்பர் அஸ்மா, சூப்பர் அஸ்மா. வேதி நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. என் தோழியே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா. இதுக்கு மேல என்ன வேணும்? இல்ல சரி போன போது இந்த அம்மாவுக்கு அத்தாவுக்கு சேர்த்து ஒரு gift உனக்கு. எப்போ வாங்குனீங்க இது? அம்மாவுக்கு 10 நாள் ஆச்சு. 10 நாள் ஆச்சு. ஓ காலேஜ் போன டைம்ல வாங்கிட்டீங்க. எப்படி? எங்க அம்மா நல்ல அம்மா. எங்க அக்கா வந்து உலகத்திலே ஒரு நல்ல அத்தா. இப்பதான் கொஞ்ச நாள் ஐயோ என் கையெல்லாம் நடுக்குது. ஃபர்ஸ்ட் போட்டோ என்னோட போட்டோ தான் இருக்கு. ஆசீர்வாதம் பண்ணனா அவன் செருப்பு தான் போட்டோ எடுத்திருக்கான் உனக்கு. இது ஐபோன் 14 13 பாத்துக்கிறேன். அவன் 14 வாங்கி தர முடியாது, 13 தான். ஒரு வருஷத்துக்கு தானே துவக்கில போட்டுருவேன். வேலை பாரு எனக்கு தெரியும். ஏய் என்ன எடு இவ இங்க வந்து பிறந்த நாள் ஆசீர்வாதம் செருப்பு தான். இதெல்லாம் நீங்க சொல்ல முடியாது. எப்போ வாங்குனீங்க? சிவானக்கா அம்மாக்கா அதுல டேட் பாரு. அன்னைக்கு வந்து என்ன பிக் பண்ணீங்களா ஆர்எஸ் புரத்துல? அப்போவா? எதுக்குமா இவ போட்டோ எல்லாம் எடுக்க வைக்கிறீங்க நீங்க? அப்ப என் போன்ல நீ தான் எடுத்த. ஏய் என் போன்ல நீ சரி காலேஜ் போய் எதுக்குடா சிவான் என்ன சோகமா எடுத்து வச்சிருக்க? பசிக்குது. சூப்பரா இருக்கும். சரி இதை தூக்கி அடுப்ப போ, நாங்களாம் சாப்பிடுவோம். மட்டன் குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு, ரசம், சிக்கன் சில்லி, மட்டன் வறுவல், அப்புறம் கொஞ்சமாக அந்த சில்லிக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு வெங்காயம் கொஞ்சம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளை சாதம் போட்டு அதில் கொஞ்சம் மட்டன் குழம்பு ஊற்றிருக்கேன். பார்க்குறதுக்கு வெள்ளை சாதத்துக்கு கொஞ்சம் மேலே குழம்பு ஊற்றினா நல்லா இருக்குமேனு வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்க மெனு. இதில் ஸ்வீட் வந்து நாங்கள் கடைசியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் வந்து இதில் இலையில வைக்கல. அவ்வளோதான். அஸ்மாவுக்கு வந்து கேக் வெட்டியாச்சு, சர்ப்ரைஸ் கிஃப்ட்டும் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா நம்ம லஞ்சு விருந்தும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ எல்லாரும் சாப்பிடல, எல்லாரும் ரொம்ப செம்ம டயர்டில் இருக்கோம். இப்போ சாப்பிடணும். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஒரு மயக்கம். காலையிலேருந்து யாருமே சாப்பிடல, வேலை செய்கிறதுல நேரம் சரியாக போச்சு. அதனால இப்போ வந்து சாப்பிட போகிறோம். எல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ சாப்பிட்றதா. அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அஸ்மாவுக்கு எல்லாரும் பிறந்த நாளைக்கு வாழ்த்து சொல்லுங்கள். அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம்.